ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன். இந்த மழை சீசன்ல உங்க குழந்தைய ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த 3 விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த சீசன்ல அவங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான வியாதிகள் வராம நீங்க பாத்துக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும். பொதுவாக மழை சீசன் வந்துட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து காஃப் கோல்டு வரும், ஃபீவர் வரும். ஃபீவர்லேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் மழை சீசனில் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஃபுட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சூப். ஏன்னா சூப் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல இருந்து குழந்தைங்களுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், அதே சமயம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க மதியானம் வந்து வீட்டில் காய்கறி பொரியல் பண்றீங்க அப்படின்னா அந்த காயை வந்து குக்கர்ல போட்டு வேக வைப்பீங்க. ஸோ அப்படி வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி போட்டு அதில் வேக வைப்பீங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த காய் தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றாம அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமா மிளகுத்தூள் உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு சூடாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது இப்போ மழை சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். அந்த டைமில் அவங்க சூடாக குடிக்கும்போது உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, மஞ்சள், மிளகு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் இருக்கிற அந்த குர்குமின், பெப்பரில் இருக்கிற பைப்பரின் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டமை நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ டெய்லி வந்து சூப்பு கொடுங்க. சூப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து குழந்தைங்க குடிச்சிருவாங்க. காய்கறி சாப்பிடலனா கூட காயை வந்து வேக வச்சு அந்த தண்ணி கொடுக்கும்போது காயில் இருக்கிற சில சத்துக்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சியும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ வைட்டமின்கள், தாதுப்புகளும் கிடைக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சூப் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செரிக்கிற மாதிரியான ஃபுட்டு கொடுங்க. ரொம்ப ஹெவி ஃபுட் வந்து டெய்லி கொடுக்குறீங்க அப்படின்னா வயிறு வந்து கெட்டு போயிடும். ஈஸியாக செரிக்கிற மாதிரி கொடுங்க. ப்ரோட்டீன் டெய்லி கொடுங்க. முக்கியமாக முட்டை கொடுங்க. முட்டை வந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் பயிர் வகைகள் வந்து முளைக்கட்டி கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஹெல்தியான ஸ்நாக் ஐட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், கொசு கடிக்காம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இந்த சீசன்ல நாங்க பீடியாட்ரிஷியன் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெங்கு ஃபீவர் தான். ஏன்னா வந்து ஒரு காஃப் கோல்டுலாம் வந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது 4-5 நாள்ல வந்து தானா சரியாயிடும். ரொம்ப சில பேருக்கு தான் வந்து அது ரொம்ப சிவியரா ஆகும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் போகும். பட் காஃப் கோல்டுல கூட நம்ம வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸோ கொடுத்து வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும். பட் டெங்கு ஃபீவரை பொறுத்த வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் எதுவும் கிடையாது. இந்த வைரஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி மைல்டாகவும் இருக்கும், சிவியராகவும் இருக்கும். சிவியரா இருந்துச்சு அப்படின்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்த முடியும். ஸோ டெங்கு கொசு கடிக்கிறதுனால தான் பரவுது. ஸோ கொசு கடிக்காம நீங்க வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும். காலைல ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இப்போ வந்து ஸ்கூல்ல கொசு கடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு மஸ்கிட்டோ லெப்பரண்ட் அந்த க்ரீம்லாம் தேய்ச்சி அனுப்பலாம். வீட்டில் வந்து மஸ்கிட்டோ லிக்விட் காயில் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வந்து நெட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வந்து குழந்தைங்களை கொசு கடிக்காம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே குழந்தைங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் வந்து இந்த மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால வரக்கூடிய டிசீசஸ் வராமல் இருக்கும். ஏற்கனவே வந்து குழந்தைங்களுக்கு கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பாருங்க, உங்களுக்கே வந்து புரியும். மூணாவது விஷயம், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங். கோவிட் டைமில் வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணது தான் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், சானிடைசேஷன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான். இதில் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் ஹேண்ட் சானிடேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அடிக்கடி குழந்தைங்களை வந்து கை கழுவுறத ஊக்குவிக்கணும். ஸோ அவங்க வந்து வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வராங்க அப்படின்னா உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து வீட்டில் வந்து மற்ற பொருளை தொடணும், ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாமே இருக்கணும். ஸ்கூல்லையும் வந்து அவங்கள வந்து ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லுங்க. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது மற்ற யாருக்காச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்கள்ட்ட இருந்து அவங்க மற்ற உங்கள் குழந்தை வந்து இப்போ அவங்கள தொட்டு விளையாடுறாங்கன்னும் போது அவங்களோட கைகளில் வந்திருக்கும். அவங்க அப்படியே ஸ்நாக்ஸ் திறந்து இல்லை லஞ்ச் வந்து திறந்து சாப்பிட்றாங்க, இல்லை லஞ்ச் டைம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஹேண்ட் சானிடைசேஷனோ இல்லைனா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றத சொல்லி நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ ஹேண்ட் வாஷிங் ப்ராப்பராக வந்து அடிக்கடி வந்து பண்ண சொல்லுங்க. அதில் வந்து பெரும்பாலான இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்து. இது 3 தான் மெயின். இது கூட வந்து குழந்தைங்க வந்து வெளியில போயிட்டு வராங்க, மழையில் நனைஞ்சிட்டு வராங்க அப்படின்னா உடனே வந்து சுடு தண்ணியில குளிக்க வைங்க. அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ வந்து ஸ்டீம் பண்ணுங்க. அதாவது ஸ்டீம்ன்றது ஒன்றும் இல்லை, தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பும் ஒரு கொஞ்சம் 1-2 புதினா இலை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில வந்து அவங்கள ஸ்டீம் பண்ண சொல்லலாம். ஸோ தட் மூக்கு வழியா உள்ள போகிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஈவன் அவங்களுக்கு கோல்டு சிம்டம் இல்லைனா கூட வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த சீசன்ல உங்க குழந்தைங்களை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த மழை சீசன்ல வரக்கூடிய டிசீசஸ் வராம தடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன 3 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்க குழந்தைய இந்த மழை சீசன்ல ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வந்து அவங்க குழந்தைய ஆரோக்கியமா வச்சுப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.